பதில் சொல்றதுக்கு துப்பும் திராணி இல்லாத நீங்க இதை பத்தி பேசலாமான்னு கேட்கிறேன். வாங்க உங்களுடைய ஊழல்களை பட்டியலிடுங்க. தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களையும் பட்டியலிடுவோம். பேசுறதுக்கு தயாரா இருக்கிறார் உதயநிதி. மார்க்சிசத்தை ஏத்துக்கிட்டு நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய முதல்வர் ஏன் வேங்கை வயல் போகல? கம்யூனிசத்தை பேசக்கூடிய முதல்வர் ஏன் கூலி தொழிலாளர்கள் பிரச்சனையில தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல? 150 நாட்களை கடந்து இன்னைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேடு வெட்ட அரசாங்கத்தை நம்பி வாக்களிச்சு தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த வேலைகளை செஞ்சாங்களே தூய்மை பணியாளர்கள், என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு இன்னைக்கு சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாங்களே, இவங்களை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன ஏகாதிபத்தியத்தினுடைய ஸ்டாலினா மாறிட்டீங்க அப்படின்னு கேட்க. செவிலியர்கள் போராட்டம் நடக்குது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க போய் பாக்குறாங்க. அப்போ களத்துல போன தாவேகா அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ இது அட்டென்ஷன் சீக்கிங்காகவா? இந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ற வேலை எங்களுக்கு இல்ல. இப்பவும் சொல்றேன், ஒரே செகண்ட் தான் போகக்கூடிய வாகனத்துல இருந்து இறங்கி நின்னாருன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் அட்டென்ஷன் தான். மறுக்கிறீங்களா? இந்த காற்றாற்று வெள்ளத்தை கையை வச்சு நீங்க தடுத்து மறைமாற்றம் பண்ணிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அது இயற்கையை மிஞ்சிய விஷயம். அதுதான் நேற்று நடந்திருக்கு ஈரோட்டுல. அதற்கான பதில சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. அவர் கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல பதில சொல்லுங்களேன். இவரு செங்கோட்டையன் எழுதி கொடுத்தாரா? யார் எழுதி கொடுத்தா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய கூட்டத்துல வரவும் பூராவும் கட்டி இருக்க மரத்துல இருந்து இருக்கக்கூடிய வாழைக்காயும் அறுத்து இளநியும் அறுத்து எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு போடுறீங்க, குடியை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காசு பணம் சோறு எதுவுமே இல்லாம வெறும் தண்ணி பாட்டில் கொடுக்கலாம். லட்சக்கணக்கில் கூடி நிக்குது. மிகப்பெரிய ஒரு புரட்சி மாத்தி எடுத்துட்டு வரணும்னு ஒரு தலைவன் வரான்னு சொல்லி நிக்குது. ஒரு கூட்டத்தை நடத்துங்க. மானம் உள்ள பெரியாரிய திராவிட பேசக்கூடிய திமுக காரர்களை உங்களுக்கு சவால் விடுறேன். ஒரே ஒரு கூட்டம் நடத்துங்க அந்த மாதிரி உங்களுக்கு திராணி இருந்தா. விஜய் அவர்கள் பேசும்போது நீங்கெல்லாம் களத்திலே இல்ல, உங்களை பத்திலாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு கடந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது சீமான் அவர்களுக்கு சொன்ன மெசேஜா இல்ல புரியும் யாரு முட்டா பையன்னு? ஒரே ஒரு பேப்பர்ல தன்னுடைய போட்டோவை காட்டி 130 ஊராட்சி ஒன்றியங்கள்ல கவுன்சிலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்காங்க. 14 வருஷம் நீ முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் எந்த ஒரு கவுன்சிலரை கூட இங்க ஜெயிக்க முடியல உன்னால. அரசாங்கத்தினுடைய பள்ளிகளை மூடுவது நியாயமான காரணம். ஆனா புதுசா ஒரு ஒயின் ஷாப்பை திறக்குது, டாஸ்மாக திறக்கிறது அநியாயம். அரசாங்கம் அதை பண்ணுனா அதை ஏத்துக்கலாம், இதை ஏத்துக்க முடியல. அப்படிதானே? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டிவிக்கு ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். அதாவது விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தான் இன்னைக்கு ஃபுல்லா பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் முதல்ல இதுல கேட்க வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் அவர் பேசின ஸ்பீச்லயே இது கொஞ்சம் என்ஹான்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிதான் விஜயோட ஸ்பீச் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில மிகப்பெரிய தமிழகத்தையே உற்று நோக்கக்கூடிய அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு மாநாட்டை நிகழ்த்தி காட்டினார். முதல் மாநாடாக அதுல கட்சியினுடைய கொள்கைகளை அறிவித்தாரு. கட்சியினுடைய கொள்கையினுடைய தலைவர்களை அறிவித்தார். அன்றிலிருந்தே இன்று வரைக்கும், நேற்று ஈரோடியில பேசினது வரைக்கும் அவர் பேசினது எல்லாமே தமிழக அரசியல்ல, தமிழகத்துல, ஏன் ஒட்டுமொத்த ஒன்றியத்திலுமே மிகப்பெரிய ஒரு வைரல் தான். அது நேற்று பேசின ஈரோட்டில்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பாத்திர முடியாது. அவர் பேசின எங்கெல்லாம் போனாரோ பேசின இடங்கள் அத்தனையுமே கன்னி வெடிகள் போலதான், கால் வைக்க வைக்க வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு அது ஈரோட்டில் மிக பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய, அவர் இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சொந்த கொங்கு மண்டலத்தினுடைய இன்னைக்கு ஒரு பொறுப்பாளராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவர் வந்தது கூடுதல் பலம் சேர்க்குதுன்னு தலைவர் தளபதி அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் 9 நிமிஷம் 10 நிமிஷம் 11 நிமிஷம் பேசினாருன்னு சொல்லி நம்ம புதுச்சேரியில சொல்லிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 11 நிமிஷமுமே வைரல் தான். அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல பேசினாரு, அதுவும் மிகப்பெரிய வைரல் தான். அவர் பேசினது என்னைக்கு வைரல் ஆகல? இன்னைக்கு இந்த ஊடகங்களுக்கு, இந்த வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்களுக்கு ஒரு காரணமும் ஒண்ணு தேவை அவரை பேசுறதுக்கு. அதனால இன்னைக்கு இவர் எழுதி தராரு, ஸ்கிரிப்ட் எழுதி தரது அவரோட வேலை. செங்கோட்டையன் அவர்களோட இன்புட்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும்ல. இன்புட்ஸ் இல்லாம எப்படி? அவர் தான் நம்ம கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர். அவரோட இன்புட்ஸ் இல்லாம எப்படி இருக்கும்?
அனுபவம் வாய்ந்தவரோட இன்புட்ஸ் வரும்போது விஜயோட ஸ்பீச் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு அது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. அவர் என்னைக்குமே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அவரு பேச்சுல மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அவர் பேச்சு வந்து கவனத்தை ஈர்த்து இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து அரசியலை சொல்லி கொடுத்திருக்கின்றதுனால தான் நான் இன்னைக்கு லட்சம் பேர் கூடுறான். விஜய் அவர்களோட ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்தோ இல்ல வந்து சீமான் அவர்களுடைய கட்சி தரப்புலயோ எந்த ஒரு ரியாக்ஷன்ஸையுமே காணும். இல்ல, இப்ப உங்கள்ட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வரணுன்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இல்ல. இங்க கொடுத்தது அத்தனையுமே ரியாக்ஷன் தான். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து கான் வைரல் அப்படிங்கும் போது அப்போ ஏன் இவர்கள் தரப்புல இருந்து அதுக்கு மறு திமுகவை நாங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. திமுகவை எதிர்பார்த்து திமுக பதில் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கோமா? திமுக காத்துக்கிட்டு இருக்குது சொம்பு அண்டா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பதில் சொல்றதுக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படி யாரையும் வச்சுக்கிட்டு இல்லையே அந்த மாதிரி சொல்றதுக்கு. துணை முதலமைச்சர் அவர்கள்ட்ட கொஸ்டின் கேக்குறாங்க விஜய் அவர்களோட ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. ஆனா விஜய் அவர்களே என்னைக்காவது நீங்களாம் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கான பதில் அது இல்லையே. அதுக்கான வாய்ப்பை விஜய் தரல. உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் மிஸ்டர் துணை முதலமைச்சர் அவர்களே. நீங்க இல்லாத ஒண்ணு சொல்லிட்டு நீங்க கடந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? துணை முதலமைச்சர் கேள்வி கேட்கவாது அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள்ட்ட அந்த வாய்ப்பே இல்லையே. அவர் இல்லாம இருந்துட்டு போட்டு உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? பதில் சொல்றதுக்கு துப்பும் திராணி இல்லாத நீங்க இதை பத்தி பேசலாமான்னு கேக்குறேன். வாங்க உங்களுடைய ஊழல்களை பட்டியலிடுங்க. தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களையும் பட்டியலிடுவோம். பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரு உதயநிதி. பேசுவாரா மாட்டாரா அதை சொல்லுங்க. தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னாரு. நான் கூட வந்து ஏன் இப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி திமுக வந்து தீய சக்தியாக தெரியல. ஆனா தேர்தல் களத்துக்குன்னு வந்து அவங்க எதிரி ஆகும்போது தீய சக்தி ஆயிட்டாங்களா? ஆமா, கூடவே இருப்பவன் தானே நண்பனாவும் இருந்தவன் தான் எதிரியா இருக்கிறான். எதிரியா இருக்கிறவன் துரோகியா இருக்கான். பெரியாரோட சேர்ந்து தானே கலைஞர் அவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தானே பெரியார் கொள்கையிலிருந்து முரண்பட்டு திராவிட முன்னேற்ற கழகமா மாறிச்சு. ஆக்சுவலி அது முரண்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க தேர்தல் அரசியலை விரும்பல பெரியார் தரப்புல. அதனால நாங்க தேர்தலை விரும்புறோம் அப்படின்னு சொல்லி முரண் தானே. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் முரணா இல்லையா? அது அவருடைய கொள்கைகள் சார்ந்த எதுவும் முரண் இல்லையே. தேர்தல் அரசியல் அவர்களுக்கு அது பேர் முரண் தானே. அது முரண் தான். ஆனா அது பெரியாருடைய கொள்கைகள் ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி இல்ல நான் தேர்தல் அரசியலுக்கு போவேன்றது முரண்பாடு தானே. உங்களுக்கே அதை ஏத்துக்கிறதுக்கான மனம் தடுக்குதுன்னு தெரியல எனக்கு. இங்க என்ன திரை இருக்கு? நீங்க அதை உங்களுடைய பார்வை என்ன, நீங்க என்ன கண்ணாடி போட்டு பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது முரண் தான். அப்படிப்பட்ட முரண் அங்க இருந்து வரும்போது கலைஞர்கிட்ட இருந்து திருப்பி எம்ஜிஆருக்கு ஏன் ஒரு முரண் ஏற்பட்டுச்சு இல்ல? ஏன் ஏற்பட்டுச்சு? கலைஞர்கிட்ட இருந்து வைகோக்கு ஒரு முரண் ஏன் ஏற்பட்டுச்சு? வைகோ கிட்ட இருந்து இன்னைக்கு மல்லை சத்யாக்கு ஒரு முரண் ஏற்பட்டிருக்குது. பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இத்தனை முரண்கள் எதற்கு? எடப்பாடிக்கு ஒரு முரண், ஓபிஎஸ்க்கு, இபிஎஸ்க்கு, டிடிவிக்கு, சின்னம்மாவுக்கு இவ்வளவு முரண்கள் எதற்கு? முரண்கள்னு சொல்லும் போது விஜய் அவர்களோட கட்சியிலேயே வந்து புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் நடுவுலயே நிறைய அது உள்கட்சி பிரச்சனை. அது இருக்குதா? முதல்ல நிரூபிக்க முடியுமா? உங்க கட்சியில 1000 ஓட்டைகள் இருக்கு. உங்க கட்சியில இங்க அவங்களுக்குள்ள முரண்டா இருக்கு. மக்களை யாரும் ஏமாத்தி கொள்ளை அடிக்கலையே. மக்களை யாரும் சாகடிச்சுட்டு அங்க போகாம இல்லையே. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. இங்க 40 பேர் இறந்த இடத்துக்கு கூட போக முடியாம தடுக்கிறீங்களா? உங்களுடைய வக்கர புத்தி என்ன மாதிரி ஒரு புத்தியா இருக்குது? விஜய் அவர்களுக்கு யாரும் அனுமதி, அதாவது கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்களை போய் பாக்குறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க வாய் இருக்குன்னு எதை வேணா பேசிட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போய் தான் அத்தனை பேரையும் இங்க அழைத்து அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சந்திச்சாரு. மறுக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க 1000 பேச்சு பேசுறீங்க. ஏன் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல, ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல இந்த முதலமைச்சர்? வேங்க வயல் போறதுக்கு என்ன பிரச்சனை? பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறதுக்கு என்ன பிரச்சனை? டன்சன்ல போராடின விவசாயிகளை போய் சந்திக்கிறதுக்கு, மதுரையில போய் சந்திக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல, ஆனாலும் இறந்திருக்காங்க, 41 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கும் போது முறைப்படி நான் கேட்ட கேள்விக்கு தமிழ் இது இல்ல பதில். நான் கேட்ட கேள்வி நீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சா, உங்களுக்கு மண்டையில ஏறிச்சான்னு எனக்கு தெரியல. கேட்கிற கேள்வி அவர்களை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி, அதுக்கு அவங்க தான் பதில் சொல்ல. இல்ல, அததான் கேட்கிறேன். அப்போ நான் என்ன கேட்கிறேன்,
41 பேர் இறந்த மரணத்துக்கு ஒருத்தரை போக முடியாம தடுக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய அவமானம், அக்கிரமம், அநாகரிகமான செயல். யாரும் தடுக்கலன்னு தான் நீங்க வந்து பாத்தீங்களா? நீங்க வந்து பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. தேர்தல் மேலாண்மை அண்ணன் பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. தலைவர் தளபதி இங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே கேட்கிறாரு, ஆனா அங்க வருவதற்கு அனுமதி இல்லைன்னு காவல்துறை உயர் அதிகாரிகள் சொல்றாங்க. நாங்க அன்னைக்கு ஃபுல்லா எங்களுடைய செல்போன் நெட்வொர்க்கை சர்ச் பண்ணி பாருங்க, நாங்க அதை சுத்தியே தான் இருக்கிறோம். ஓகே, இது ஏன் வருதுன்னா இப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த விளக்கத்தை வந்து நாங்க விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க கூட எனக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு விஜய் எந்த இடத்துலயுமே சொல்லலையே. இல்ல, நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும்ன்ற எந்த அவசியமுமே இல்லையே. உங்க கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லணும்னு என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? அப்ப மக்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேஷன்? மக்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேஷன்னா, பாதிக்கப்பட்ட யாரோ அந்த 41 குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து சந்திச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்திருக்கிறாரு. இது உங்களை சந்திக்கல, நீங்க போட்ட மைக்குக்கு பதில் சொல்லுன்றதுக்காக உங்களுக்கு பிரச்சனையா? நாங்க போட்ட மைக்குக்காக கேட்கல. கம்யூனிகேஷன் யாருக்கு சொல்லணும்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே சொல்லணும். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஏன் விஜய் கரூருக்கு போகல, ஏன் விஜய் கரூருக்கு போகல. நான் கேக்குறது அது இல்ல. பத்திரிகையாளர் நான் கேக்குறது, நான் சொல்லக்கூடிய பதில் இல்ல. டவுட் இருக்கும். நான் கேக்குறது அது இல்ல. பாதிக்கப்பட்டவங்க யாரு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியுது அப்படிங்கறது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லா மக்களுக்கும் ஒரு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இந்த கேடுகட்ட அரசாங்கம் அனுமதிக்கல, முடிஞ்சு போச்சா? ஏன் போகலன்றதுக்கான காரணம், அதுக்காக தான் வந்து முடங்கி உட்காரல. அவர் அந்த மனநிலையில இருந்து வெளியிலவே வரல. அந்த குடும்பத்தாரை கூட்டிட்டு வந்து சந்திக்கிற வரைக்கும் கட்சி நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யல. அந்த மக்களை சந்திச்சாரு. சந்திச்சதுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறாரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். 41 பேர் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களை தடுக்கிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். அவங்க போக கூடாதுன்றதுக்கு எவ்வளவு விலை பேசப்பட்டாங்கன்றத எல்லா ஊடகங்களுமே பேசிச்சு. அதை பேச வேண்டியதானே? வந்தவங்களை எல்லாத்தையும் வரக்கூடாது அப்படின்னு எத்தனை பேரை விலை பேசினாங்க, அதையும் எடுத்து போடுங்க. ஏன் போட மறுக்குது? அதை மட்டும் எழுத மறுக்குது அவங்களுடைய பேனான்னு கேட்கிறேன். அது மாதிரியே எழுதியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இவ்வளோ விளக்கமா இவ்வளோ அழகா கேட்க தெரிஞ்ச கேள்வி கணைகளை ஏன் திமுகவை நோக்கி பரந்தூருக்கு ஏன் போகல? சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர், சமூக நீதியை பாதுகாக்க சமூக நீதியை பேசக்கூடிய முதல்வர், பெரியாரிய சாதிய ஒழிப்ப பேசக்கூடிய முதலமைச்சர், மார்க்சிசத்தை ஏத்துக்கிட்டு நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய முதல்வர் ஏன் வேங்கை வயல் போகல? கம்யூனிசத்தை பேசக்கூடிய முதல்வர் ஏன் கூலி தொழிலாளர்கள் பிரச்சனையில, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல? 150 நாட்களை கடந்து இன்னைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேடுகட்ட அரசாங்கத்தை நம்பி வாக்களிச்சு தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த வேலைகளை செஞ்சாங்களே தூய்மை பணியாளர்கள், என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு இன்னைக்கு சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாங்களே, இவங்களை போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஏகாதிபத்தியத்தினுடைய ஸ்டாலினா மாறிட்டீங்க அப்படின்னு கேட்கிறேன். இப்ப என்னன்னா, செவிலியர்கள் போராட்டம் நடக்குது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க போய் பாக்குறாங்க. அப்போ களத்துல போன தாவேகா அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ வந்து இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காகவா இல்ல வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் போராட்டத்தை கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டா? தாவேகா எல்லா போராட்டத்திலையும் பங்கெடுத்திருக்கு. தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், டென்ஷனா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும், சரிங்களா? இப்ப நீங்க சொல்றக்கூடிய செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எல்லா போராட்டங்களிலும் பங்கெடுத்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்திலையும் பங்கெடுத்திருக்கு. இங்க மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை ஈர்க்கக்கூடிய அளவுல மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற போராட்டங்களையும் முன்னெடுத்து நடத்தி இருக்கு. வேற என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? இந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ற வேலை எங்களுக்கு இல்லை. இப்பவும் சொல்றேன், ஒரே செகண்ட் தான். போகக்கூடிய வாகனத்துல இருந்து இறங்கி நின்னாருன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் அட்டென்ஷன் தான். மறுக்குவீங்களா? இந்த காற்றாற்று வெள்ளத்தை கையை வச்சு நீ தடுத்து மறைமாற்றம் பண்ணிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அது இயற்கையை மிஞ்சிய விஷயம். அதுதான் நேற்று நடந்திருக்கு ஈரோட்டுல. அதற்கான பதில சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. அவர் கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல பதில சொல்லுங்களேன். இவரு செங்கோட்டையன் எழுதி கொடுத்தாரா? யார் எழுதி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் எழுதி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்ன? அதை சொல்றதுக்கு திமுக அரசாங்கத்துக்கு துப்பு இருக்கா? அது கேடுகட்டத்தனமா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சியில ஊழல் மலிஞ்சு போயிட்டு இருக்கிறது, சாராயமும் போதையும் வலிஞ்சோடிக்கிட்டு இருக்கு, ரவுடித்தனம் கட்டவிழ்த்தப்பட்டிருக்குது. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த மக்கள் நிம்மதியா இருக்கான்? எந்த மக்கள் நிம்மதியா இருக்கான்? படிக்கக்கூடிய மாணவன்ல இருந்து சாக போறவன் வரைக்கும் இங்க நிம்மதியா இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அறுத்து எடுத்து வித்துட்டு முறைகேடுன்னு தானே சொல்றீங்க. திருட்டுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் கூசல. இப்படி கேடுகட்டத்தனமான ஒரு ஆட்சியை முன்னிறுத்திக்கிட்டு மக்களை நீங்க கவனம் இருத்திக்கிட்டு இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இதை கேட்டுக்கிட்டு போறதுக்கு மக்கள் என்ன முட்டாளா?
உங்களுடைய கூட்டத்துல வரவும் பூராவும் கெட்டி இருக்க மரத்துல இருந்து இருக்கக்கூடிய வாழைக்காயும் அறுத்து இளநியும் அறுத்து எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு போடுறீங்க, குடியை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காசு பணம் சோறு எதுவுமே இல்லாம வெறும் தண்ணி பாட்டில் கொடுக்குறான். லட்சக்கணக்கில் வந்து கூடி நிக்குது. மிகப்பெரிய ஒரு புரட்சி மாத்தி எடுத்துட்டு வரணும்னு ஒரு தலைவன் வரான்னு சொல்லி வந்து நிக்குது. ஒரு கூட்டத்தை நடத்துங்க. மானமுள்ள பெரியாரிய திராவிட பேசக்கூடிய திமுக காரர்களை உங்களுக்கு சவால் விடுறேன். ஒரே ஒரு கூட்டம் நடத்துங்க. அந்த மாதிரி உங்களுக்கு திராணி இருந்தா எத்தனை நாளையில? 4 நாளையில நடக்குது கூட்டம். 4 நாள்ல அந்த இடத்துக்கு அனுமதி தரது மட்டும்தான் வேலை. அனுமதி தந்ததுல இருந்து 4 நாளையில கூட்டம் நடக்குது. 16ஆம் தேதி டேட்டு கொடுத்துருந்தீங்க, 18ஆம் தேதி மாத்திட்டீங்களே, இதுல என்ன பிரச்சனை? 18ஆம் தேதி நடந்துருச்சு. அங்க கேட்டாருல, 30 நிமிஷம் கத்திருக்காருல, உங்களை காரி தூணு மூஞ்சில தூணு துப்பி இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு மானமும் ரோசமும் இருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. விஜய் அவர்கள் பேசும்போது நீங்கெல்லாம் களத்திலே இல்ல, உங்களை பத்திலாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு கடந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சீமான் அவர்களுக்கு சொன்ன மெசேஜா இல்ல வந்து அவனுக்கு புரியும் யாரு முட்டா பையனு, யாரு முட்டாள்னு அவனுக்கு தெரியாதா? தற்குறி யாரு முட்டாளு அப்படின்னு அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியும் யார சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு பேப்பர்ல தன்னுடைய போட்டோவை காட்டி 130 ஊராட்சி ஒன்றியங்கள்ல கவுன்சிலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்காங்க. 14 வருஷம் நீ முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் எந்த ஒரு கவுன்சிலர் கூட இங்க ஜெயிக்க முடியல உன்னால. அது யாருக்காக வேணா இருக்கும், புரிஞ்சவனுக்கு புரியும் சொல்றேன். தீய சக்தி அப்படின்னு சொல்லும் போது ஜெயலலிதா அவர்கள் பாணியில சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் பாணியில சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேருக்கும் அடுத்தபடியா நான் சொல்றேன் அப்படின்னு வரும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன அவர்களை ஏன் வந்து சொல்லணும்? சின்ன திருத்தம். அவங்க பாணியில சொல்றேன்னு சொல்லல. அவர்கள் சொல்லும் போது நான் நினைக்கல, இப்ப அதை யோசிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்க பாணி இல்லைன்னா நீங்க அப்படியே முடிச்சு போடாதீங்க, சரியா? ஆமா, ஏன்னா மீடியாக்கள் எப்படின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு மேல சந்திச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி, ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை திருப்பியும் பிளே பண்ணுவோம். அவங்க சொல்லும் போதெல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஜெயலலிதா சொன்ன மாதிரின்னு சொல்லல. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சொல்லும் போது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றத நான் யோசிச்சிருக்கேன். சரி, நீங்க சொல்றபடியே வச்சாலும் அவங்க 2 பேரும் சொன்னதான் அகைன் வந்து விஜய் சொல்றாரு. அப்ப நடுவுல இபிஎஸ் அவர்களை காணோம், ஏடிஎம்கே அப்படிங்கறத வந்து பொருட்படுத்துறது இல்ல. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலா தமிழ் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவுமே வந்து சொல்லலன்றது பிரச்சனை. அப்படி இல்ல, அவங்களை வந்து பேசாம கடந்து போறது மூலமா நீங்க அந்த இடத்தை பிடிச்சு எல்லாத்தையும் பேசணும் நீங்க அஜெண்டா போட்டு வச்சிருக்கீங்களா? ஏங்க, அவரோட கட்சி, அவரோட தலைவர், அவர் யார வேணா பேசுவாரு, இவரை ஏன் பேசல? அப்போ வந்து இபிஎஸ்க்கு முன்னாடி ஓபிஎஸ் பல முறை, ஒரு 2 முறை 3 முறை முதல்வரா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் துணை முதல்வரா இருந்திருக்கிறாரு. அவரை ஏன் பேசல கேப்பீங்களா? இது என்ன மனப்பான்மைன்னு எனக்கு தெரியலையே. அதிமுக அப்படிங்கிறது இன்னொரு பெரிய திராவிட கட்சி, அதை வந்து பேசாமல் கடந்து போவது இது பாஜகவிடம் போய் மண்டிக்கிட்டதா? பாசிசத்திடம் போய் மண்டிக்கிட்டதா? சாகுற வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு அந்த அம்மையார் சொன்னாங்களா இல்லையா? இதே இபிஎஸ் திண்டுக்கல்ல நடந்த எஸ்டிபிஐனுடைய மாநாட்டுல கர்ஜித்தாரா இல்லையா? தெரியாதனமா நாங்க கூட்டணி வச்சுட்டோம், இனிமே ஒருபோதும் நாங்க அந்த செயலை செய்ய மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு போய் மண்டிட்டு நக்கி பிழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை வந்து உங்களுக்கு மேடையில கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுவாரா? 207 ஸ்கூல்ஸ் வந்து இடைநிற்றல் காரணமாக மூடப்பட்டிருக்குன்னு ஒரு டேட்டா சொன்னார். ஆனா திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ஸ வந்து க்ளோஸ் பண்றாங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ வந்து க்ளோஸ் பண்றாங்கன்னா அவங்க தனியார் மயம் நிறைய இப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ தவிர்த்துட்டு தனியார் மயமா போறாங்க. அதனால அந்த இடத்துல இன்னொன்னு மைக்ரேஷன் மூலமா அந்த இடத்துல யாரும் இல்ல, சோ தட் அங்க வந்து க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிற அதெல்லாம் நியாயமான காரணங்கள் தானே. இடைநிற்றல்னால வந்து ஸ்கூலே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு எங்க இருக்கு? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அரசாங்கத்தினுடைய பள்ளிகளை மூடுவது நியாயமான காரணம். ஆனா புதுசா ஒரு ஒயின் ஷாப்பை திறக்குது, டாஸ்மாக திறக்கிறது அநியாயம். அரசாங்கம் அதை பண்ணுனா அதை ஏத்துக்கலாம், இதை ஏத்துக்க முடியல, அப்படிதானே? ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கான அந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் வரேன், நீங்க சொன்னதுக்கு நான் வரேன். தனியார் பள்ளியினுடைய தரம் அதிகமா இருக்கு, தனியார் பள்ளியின் மீது ஒரு தாக்கம் மோகம் அதிகமா இருக்கு, மக்களுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கு. அதனால தனியார் பள்ளியை நோக்கி மக்கள் நடைபயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க இருக்கு இல்லையா? இதுக்கு யார் காரணம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில முழுமையா சொல்லிட்டு தான் நீங்க கடக்கணும். இல்ல, அதுதான் பதில் தான்.
தனியார் வந்து கவர்மெண்ட்டை விட பெட்டர் அப்படின்னு தான் அப்படி போறாங்க. தனியாரோட எப்படி பெட்டர் ஆச்சு கல்வி? ஸ்ட்ரக்சர் வைஸ் ஏன் ஸ்ட்ரக்சரை நீங்க உருவாக்கல? அதான் மாடர்னைஸ் பள்ளி கல்வித்துறை தானே வச்சிருக்கீங்க. ஏதாவது ஃபிளைட்ல எல்லா ஊருக்கும் சுத்தி கொண்டு போய் காட்டிட்டு வரதுக்கு உங்களால முடியும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு உங்களால முடியலன்னா உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கங்க, தோல்வின்னு சொல்லிட்டு. இல்ல அது இடைநிற்றல் அப்படின்னு சொல்றது அது வேற மீனிங்ல வரும்ல. இல்ல நான் திரும்பவும் என்ன கேட்கறேன்னா, ஏன் நடக்குது? ஒரு ஊர்ல உள்ள மக்கள் மொத்த பேரும் போயிடுவாங்க. ஒரு ஊர்ல இருக்க மக்கள் 4 பேர் குடும்பத்தோட அந்த ஊர்ல இருந்து வருவான். பிச்சை 10 பேர் அந்த ஊருக்கு புதுசா குடியேறுவான்ல. ஏன் சேரல அந்த ஸ்கூல்ல? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுல 1.5 லட்சம் பேர் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஏன் குறைஞ்சது? போன வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்கல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க, சேர்ந்தவங்கள நான் கேட்கல. போன வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் 1.5 லட்சம் பேர் படிக்கல. ஏன் படிக்கல? இத வந்து அவங்களோட பொருளாதாரம் உயர்ந்துருச்சு, அது ரீதியில அவங்க தனியார் பள்ளிகளை நோக்கி போறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப தனியார் பள்ளிகள் ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கு. அப்ப அரசு பள்ளிக்கூடத்தை எல்லாத்தையுமே மூடிடலாமா? இல்ல இவ்வளவு பேர் தனியார் பள்ளிகளுக்கு போற அளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் இவ்வளவு பேர் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போற அளவுக்கு இருக்குது இல்ல, இருக்கக்கூடிய பள்ளிகளை மூடிடலாமா? அப்ப எல்லாத்தையும் ஏன் போறாங்க? உங்ககிட்ட துப்பு இல்ல, அதனால போறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அரசு சரியான முறையில கல்வியை கொடுக்கல, அதனால போறாங்கன்னு எடுத்துக்கலாமா? நான் இப்ப எப்படி எடுக்கட்டும்? உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியல. நான் எப்படி எடுத்துக்கிட்டோம்? இல்ல அதுல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னு நானும் அதை தான் கேட்கிறேன். அங்க சரியான முறையில கல்வி கற்று தரல, அதனால அங்க மக்கள் போகலன்னு நான் எடுத்துக்கவா? என்ன நான் படிக்காதவன், நீங்க படிச்சவர் தானே, பதில் சொல்லுங்க. நான் அப்படி எடுத்துக்கிட்டுமா? கிண்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் அந்த திமுக, சரியா? உங்களை மாதிரி எங்க அப்பனும் தாத்தனும் ஏமாந்துட்டான். எங்க கிட்ட அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு நீங்க 100 சொல்லுங்க, அவன் 101 எடுத்து போடுவான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையுமே பதில போட்டு அடிக்கிறதுக்கு, உங்களை புரட்டி எடுக்கிறதுக்கு, பொராட்டா வாக்குறதுக்கு தயாரா இருக்கிறான். என்ன நீங்க அறிவு திருவிழா நடத்துங்க, அதை பண்ணுங்க, கார் ரேஸ் விடுங்க, ஹெலிகாப்டர் சாகசம் பண்ணுங்க. நடக்காத ஒரு கிரிக்கெட் உலக கோப்பையை கொண்டு ஒருத்தர் வருவார் வீல் சேர்ல, அவருக்கு அப்பாவும் அம்மாவும் வாரி வாரி வழங்குங்க, வள்ளலாம். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா? நேத்து நடந்த கூட்டத்தை பார்த்துட்டு அப்பனும் மகனும் தூங்கி இருப்பீங்களா முதல் நிம்மதியா? 2026 எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய காலம். உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். உளவுத்துறையினுடைய தகவல் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். மக்களுடைய பேராதரவு இந்த பக்கம் தலைவர் தளபதி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். உளவுத்துறை தகவல் என்ன சொல்லுதுன்னா சொன்னதை போய் கேளுங்க, உளவுத்துறையை கூப்பிட்டு. நான் ஒரு செய்தி படிச்சேன், அதுக்காக கேட்கிறேன். உளவுத்துறை தகவல் வந்துச்சு, அது ரிலேட்டடா வந்து திமுகவினருக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம். உளவுத்துறையில என்ன தகவல் வந்திருக்கு? டிவிகே சார்புல உளவுத்துறையில வந்ததில்ல, திமுக பயந்துருக்குன்னு சொல்லிருக்குல்ல, அதான் தகவல். வேற என்ன? நீங்க படிச்சிருக்கீங்கல்ல. விஜயோடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? அவருக்கு தான் தெரியும். எல்லா திட்டத்தையும் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கணுமா? நடக்கும்போது எல்லாம் நடக்கும், அது மக்களுக்கானதா இருக்கும். இல்ல இப்ப ஈரோடு அப்படிங்கும் போது அடுத்தது என்னன்றது தலைமை கழகமா அறிவிக்கும். எல்லாமே முறைப்படி தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுவும் அடுத்த கட்டங்கள் என்னென்னன்றது அது மக்களுக்கானதாக இருக்கும், மக்கள் சந்திப்புகளா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. அதை சொல்லியிருக்கிறாரு. முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் வருகைகள்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, இந்த மாசமும் அடுத்த மாசம் நிறைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கொண்டாட்டங்கள் தான் மீடியாக்கள். பார்க்கலாம், அடுத்தடுத்த கட்டத்துல பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.